ரொம்பவே அழகா, அ ரொம்ப இயல்பான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில மனுஷங்க வந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்போமோ, அது வந்து வீட்ல என்ன எதிர்பார்க்குறோமோ, அதுவே நீங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல்லயும் நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. தட் இஸ் த டிசிப்ளின் விச் யூ ஹேவ் ஃபாலோட் ஃப்ரம் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங். ஆம், இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து எல்லாரும் யோசிக்கிறது வந்து ஆல் ஆஃப் சடன் இப்ப ரீசென்ட் டேஸ்ல அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டான வேர்டா போயிட்டு இருக்கு. ஹவ் டு ஸ்கேல் அப் த நெக்ஸ்ட் ஸ்டோர். அது எப்படி அடுத்த பிரான்ச் உருவாக்குறது, அதுலேருந்து எப்படி ஸ்கேல் அப் பண்றது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல தே வாண்ட் டு ஓப்பன் மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கொடுக்கணும். இப்போ நிறைய இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் இது எல்லாமே வராங்க. பட் ஐ நெவர் சீன் திஸ் ஃப்ரம் ஹரிபவனம் ஃபார் த லாஸ்ட் 50 years. 50 yearsல வந்து இப்போதான் ஹரிபவனம் வந்து தேர் ஸ்கேலிங் அப் அண்ட் டு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஃபியூ பிரான்ச்சஸ் இன் அவினாஷி அண்ட் கோயம்புத்தூர்ல ஒரு 3 ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஸ்கேல் அப் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலி டு ஸ்கேல் அப் த பிசினஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரம் ஹரிபவனம் ஹோட்டல்ஸ்? எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா, இப்ப அந்த ஃபுட் பிரானர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து உணவ ரொம்ப விரும்பி சாப்பிடுறவங்க மட்டும் இல்ல, இந்த உணவு தொழில ரொம்ப ரசிக்கவும் செய்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கிளாமரான ஒரு தொழிலா தெரியும். அதாவது வெளியில இருந்து பாத்தீங்கன்னா. இது ஒரு சினிமா மாரி தானே வைங்களேன். இப்ப நீங்க ஒரு ஸ்க்ரீன்ல உட்கார்ந்து பார்க்கும்போது, அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிரும். பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு அந்த படம் முடியும்போது காமிக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த படத்த எடுக்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டுருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த உணவு தொழில் வந்து நீங்க கடை முன்னாடி இருந்து அந்த கூட்டம் நிக்கிறது, சாப்பிடுறது, வர்றது, போறது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ வர்றது, பரபரன்னு இருக்கிறது, இவ்வளவு பேர் வர்றாங்களே, எவ்வளவு பிசினஸ் நடக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கிளாமரான ஒரு விஷயம். பட் அதுக்கான பிஹைண்ட் த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, காலையில 3 மணி, 4 மணிலேருந்து ஆரம்பிச்சுரும் இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ். ஸோ அது அப்படியே போச்சுன்னா, நைட்டு வந்து ஒரு 11:00 ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அதோட முடிஞ்சு போகாது. அந்த ரெஸ்டாரண்ட்ட க்ளோஸ் பண்ணி, அந்த ரெஸ்டாரண்ட்ட கிளீன் பண்ணி, எல்லாம் செட்டில் டவுன் பண்ணி, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, கடைய பூட்டும்போது பார்த்தீங்கன்னா, எப்படியும் 12:30லேருந்து 1 மணி ஆயிடும். ஸோ காலையில 4 மணிலேருந்து மறுபடியும் 1 மணி நேரம், அது ஒரு 3 மணி நேரம் தான் கேப் இருக்கும். இந்த 3 மணி நேரம் தான் நமக்கு ரெஸ்ட் அப்படின்னா, இதுக்கு இடையில எங்கேயாவது நம்ம டைம் எடுத்துக்கிட்டா தான் உண்டு. ஸோ இன்னைக்கு ஃபுட் பிளானர்ஸ்க்கு என்னன்னா, அது பார்க்கும்போது நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும். எனக்கு அது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெறைய பேர். பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னைக்குமே அவங்களுக்கு குக் பண்ண தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுவாங்க. அதுல இருக்க குறைய கண்டுபிடிச்சு சொல்லிருவாங்க. பட் இது இப்படிதான் செய்யணுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் சொல்றேன், இது வந்து ஒரு கிளாமரான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் நெறைய பேத்துக்கிட்ட சொல்லுவேன், நீங்க வந்து கண்டிப்பா ஃபுட் ரன்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உணவு தொழிலுக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க மனசுல தோணும் போதே, அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது நீங்க ஏதோ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில, ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ஒரு ஸ்டாண்ட் அலோன் ரெஸ்டாரண்ட்ல, இல்ல ஒரு மெஸ்ல, எனிதிங் ஃபார் தட் கேஸ் நீங்க வந்து இருந்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதோட கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நெறைய பேர் வந்து ஒரு மாஸ்டர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு, என் ஃப்ரெண்டோட ஸ்பேஸ் குடுக்குறேன்னு இருக்காங்க, இவர் இன்வெஸ்ட் பண்றேன்னு இருக்காரு, அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுருவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா, பேத்தட்டிக் ஆயிரும் அவங்களுக்கு. ஸோ வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க, டே 1ல இருந்தே அந்த தொழில. அதுக்கப்புறம் அவங்கனால அதுலேருந்து வெளியிலயும் வர முடியாது. ஸோ நான் வந்து ஃபுட் பிளானர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டடி வாட் இஸ் திஸ் பிசினஸ் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இது டோட்டலாவே நம்ம டைம் இதுக்கு ஃபுல்லாவே கொடுக்கணும். இது நாட் லைக் ஸ்டோர். இப்போ நீங்க ஒரு ஜாக்கி ஸ்டோர் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க 100 ஸ்டோர் வேணாலும் போடலாம். ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம், உங்க சேலை பார்த்துக்கலாம், அதுல எதுவும் திருட்டு போகாம பார்த்துக்கலாம். அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி ஈஸி. மெயின்டைன் பண்ணிட முடியும், கண்டிப்பா பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசிஸ் வெரி குட். அப்படிதான் அந்த பிசினஸை டெவலப் பண்ண முடியும். பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஐ பர்சனலி டோன்ட் அப்ரிஷியேட் திஸ் ஃப்ரான்ச்சைசி மாடல். ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் தி ஃப்ரான்ச்சைசி மாடல். தட் இஸ் வை ஹரிபவனம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல்னே நாங்கள் போனது கிடையாது. ஃப்ரான்ச்சைசி கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக 100 பிரான்ச்சுக்கு மேலே பண்ணியிருக்க முடியும். பட் வி டோன்ட் வாண்ட் டு டூ தட். வி ஆர் நாட் லுக்கிங் அட் நம்பர்ஸ். ஸோ இன்னைக்கும் நம்ம ஏன் கோயம்புத்தூரையே சுற்றி வந்துட்டு இருக்கோம், ஏன் எந்த ஊருக்கும் போகலை, சென்னை போகல, பெங்களூர் போகலன்னா, நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருந்தா ஈஸியாக போயிருக்கலாம். பட் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டோட்டலாக இதுதான் அவங்களோட பிரெட்டாக இருக்கணும். வேற ஏதாவது பிஸ்னஸ்ல இருந்துட்டு ஹோட்டல் தொழில பார்த்துக்கலாம்னா அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அப்படியே நடத்தினாலும் ரொம்ப நாள் நடத்த முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடத்த முடியாது. இதுதான் அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் அவங்களோட லைஃபே ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சினிமாவுக்கு போக முடியாது, ஒரு வெக்கேஷன் போக முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. எனி டைம் இதையே பிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு நாள் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டோம்னாலும் அப்புறம் 1 வருஷம் அது சரிப்பட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிஸ்னஸ், மனுஷனோட நாக்கை திருப்தி பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்.
ஏன்னா மனுஷனை எப்படியுமே திருப்திப்படுத்த முடியாது. அதுவும் அவன் நாக்க திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சொந்த அவனோட மனைவினாலேயோ, அவனோட அம்மானாலேயோ, அக்கா தங்கச்சினாலேயோ கூட திருப்தி பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். ஏன்னா வீட்லயே அவ்வளோ குறை சொல்லுவாங்க. என்ன இது இப்படி இருக்கு, இது வாயில வைக்க முடியல, இது நல்லாவே இல்லை, இது எனக்கு பிடிக்கலன்னு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அதை வந்து இவ்வளவு தேர்ட் பர்சன்ஸை வச்சு குக் பண்ணி அதை கொண்டு போய் அந்த கஸ்டமரை ரீச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து அது நல்லா இருக்கு நமக்கு அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு போகணும் அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு பின்னாடி அந்த ரெசிபி இருக்குது, அது செய்யும் முறைகள் இருக்குது, எஸ்ஓபிஸ் இருக்குது. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுற பொருள், அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுற விதம், அதை பக்குவமாக பரிமாறுற விதம், இது எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. நாட் ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ பேக்ட் ப்ராடக்ட், அதை எடுத்து கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுத்துகிட்டு போகணுன்னா மேபி வெஸ்டர்ன் ஃபுட்ஸுக்கு அதுக்கு பக்காவாக செட் ஆகும். ஏன்னா இட் கேன் பி ஒர்க் ஆன் எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி அது ஒர்க் பண்ண முடியும். ஒரு பர்கர் ஆகட்டும், ஒரு சாண்ட்விச் ஆகட்டும், ஒரு பீஸா ஆகட்டும். ஸோ இதுதான் உங்களோட பேஸு. இதில் யூ ஜஸ்ட் புட் திஸ் பேட்டி, புட் திஸ் லெட்யூஸ், புட் திஸ் சாசஸ் அது அப்படின்னு எழுத முடியும். பட் இந்த சவுத் இந்தியன் செட்டிநாடு டைப் ஆஃப் குசைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. இன்னைக்கும் அது சமைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கை பக்குவத்தில் சமைக்கிறவங்க தான் அதில் நல்ல டேஸ்ட் கொடுக்க முடிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் ரெசிபி, இதை உடச்சி கொட்டு அப்படின்னு இன்னைக்கு எவ்வளோ பிராண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது இதுதான் பேக்கெட்டு, பிரியாணிக்கான மசாலா பேக்கெட்டு, ஜஸ்ட் பாயில் த ரைஸ், இந்த மசாலா பேக்கெட் போடுங்க, பாயில் பண்ணுங்க. ஸோ அது எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். யூ பீப்புள் ஆல்சோ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். பட் அந்த மாதிரி மாடல் போனோம்னா ரொம்ப நாள் பிராண்டை காப்பாற்ற முடியாது. ஸோ அப்புறம் கடைசியில் நம்மளோட பேஸ் பிரான்ச்சை ரன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தே டூ ஃப்ரான்ச்சைசிங் தான் போனால் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணுங்கிறதுனால நாங்களும் அதனால தான் வெளியூர்களுக்கோ ஃப்ரான்ச்சைசிங்கோ போகலை. ஏன்னா நம்மளால அவ்வளோதான் பார்க்க முடியும். இப்போ வி ஹேவ் அரௌண்ட் 8 to 9 அவுட்லெட்ஸ். அதில் ஒரு 5 அவுட்லெட்ஸ் ஆல்மோஸ்ட் 160 to 200 சீட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 100-120 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி வி ஹேவ் அ சென்ட்ரலைஸ்டு கிச்சன் கைண்ட் ஆஃப் செட்டப். வேறு பிக்கிள் டு பிரியாணி இங்கேருந்து தான் ரெடி ஆகி எல்லா பிரான்ச்சஸ்க்கும் போகும். ஸோ வி கேன் ஸ்டாண்டர்டைஸ் த டேஸ்ட், ரெசிபி படி ஒர்க் பண்ண முடியும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும், டைமுக்கு ரீச் பண்ண முடியும். அது ஒரு மேக்ஸிமம் என்ன ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் ரீச் பண்ண முடியும் இன்னைக்கு சிட்டி இருக்கிற டிராஃபிக்கில். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு சென்ட்ரல் கிச்சன் கைண்ட் ஆஃப் செட்டப்ல வந்து வி கேன் சப்ளை த ஃபுட். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சென்னை, பெங்களூர்னு போயிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் ஆன் ஈச் கிச்சன். ஒவ்வொரு கிச்சன்லையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி மாறும். வேறு வேறு ஆட்கள், வேறு வேறு ஊர், வேறு வேறு தண்ணி, வேறு வேறு வெஜிடபிள்ஸ், பல்சஸ், ஒவ்வொரு தன்மையுமே மாறும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எங்களை பொறுத்தளவில் வி ஆர் ஹாப்பி வித் திஸ். எங்களுக்கு இது போதும், இந்த கோயம்புத்தூருக்கு சர்வ் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பீப்புள் ஆர் இன்வைட்டிங் அஸ் டு வேரியஸ் சிட்டிஸ். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் எல்லாம் செட் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பட் இட்ஸ் நாட் பாசிபிள்னு எங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை வி ஹவ் நாட் கான் ஸோ ஃபார். ஸோ கோயம்புத்தூர் வந்தால் ஹரிபவனம்னு இருந்தால் போதும், அதை கரெக்டாக பார்த்தா போதும். நம்ம பார்வை எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட் இருந்தால் போதும். நம்ம பார்வையை தாண்டி போச்சுன்னா அதை நம்மளால பார்க்க முடியாது. அதை நம்ம பார்க்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சிஸ்டன்சி வராது, டேஸ்ட் வராது, சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேர் கெடும், பிராண்டு கெடும். ஸோ இது வேண்டாம். In the limited branches, we are not running behind the numbers. So we have a set of customers in Coimbatore, not only Coimbatore, all over the world customers இருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து ஹரிபவனம் வந்து சாப்பிட்டு போறாங்க. We are happy with that. We don't want to expand more as of now. Maybe next generation, my children are coming up. அவங்க ஃபுட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. Because my father was a very good cook. My mother was a very good cook. But I am not a good cook. பட் ஐ ஸ்டடிட் MBA. ஸோ நான் மேனேஜ்மெண்ட் சைடும் இதை எப்படி அடுத்த ட்ரெண்டுக்கு இன்னைக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஆம்பியன்ஸ், பார்க்கிங், அந்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன தேவை, நீட் ரெஸ்ட் ரூம்ஸ், அந்த மாதிரி இப்போ ஃபீடிங் ரூம்ஸ் கொடுக்குறோம், டைப்பர் சேஞ்ச் ரூம்ஸ் கொடுக்குறோம், ப்ரைவேட் டைனிங் ரூம்ஸ் கொடுக்குறோம், மீட்டிங் ரூம்ஸ் கொடுக்குறோம், ஃபங்க்ஷன் ஹால்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் ஐ கேம் அண்ட் ஆடட் அப். என் ஃபாதர் வந்து ஒரு பேஸ் ஆஃப் ரெசிபிஸ் வித் குட் டேஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது கூட நான் இதை ஆட் பண்ணேன். நாளைக்கு ஏன் சில்ட்ரன்ஸ் வந்து மேபி இந்த ஃபுட் எப்படி இருக்கும்னு அடுத்த கல்ச்சர் இப்படியே இருக்காது. இதே மாதிரி சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி பசஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு பேக்டு ஃபுட்டாக மாறலாம், ரேப் மாதிரி, ரோல் மாதிரி சாப்பிடுவாங்க, அந்த ஃபார்மேட்டுக்கு போயிடுவாங்க. டைம் இருக்காது யாருக்குமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் இருக்காது, சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாம் செல்ஃப் சர்வீஸாக மாறிடும்.
மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாம் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் உட்காந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. யாருமே எங்க எந்திரிச்சு போய் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கோ, டெலிவரி எடுக்கிறதோ போறதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போறாங்க. பட் 40% ஆஃப் த கேசஸ் ஹேப்பனிங் இன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ். ஸோ ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி தே வில் லுக் இன்டு தி கலோரி வேல்யூ பார்த்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஆப்ஸே வந்துருச்சு தட் யூஸ் டு ரெக்கமெண்ட். ஸோ இந்த கல்ச்சர் அடுத்தது வரும்போது எஃப்எஸ்எஸ்ஏ ஸ்டாண்டர்ட்ஸ் வில் பி வெரி ஹை அண்ட் திக். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி வி ஹேவ் டு மேனுஃபேக்சர், அதுபடி வி ஹேவ் டு ப்ரிசர்வ் அண்ட் கிவ் தெம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வி ஹேவ் டு மென்ஷன் ஹவு மச் ப்ரோட்டீன் இஸ் தேர், ஹவு மச் ஃபேட் இஸ் தேர். ஸோ இதுக்கு வந்து சயின்ஸ் தேவை இருக்குது. ஸோ ஐ புட் மை சில்ட்ரன் இன் ஃபுட் சயின்ஸ். we are getting prepared for the next generation, but still expand பண்ணணுங்கிறது எங்களோட எண்ணமே கிடையாது. இருக்கிறத தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக we are building up the setups. This is what we are doing as well.